காய்ஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏலியன்ஸ் அமாங் இம்மோர்டல் டோங்கோட எபிசோட் 6 தான். போன எபிசோட் லாஸ்ட்டில் ஹீரோவும் ஹீரோயினும் 9-1 செட்டுக்கு வந்திருப்பாங்க. அதோட இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் 9-1 செட்டோட தலைவி, எங்கள் செட்டுலுக்கு வந்து எங்கள் ஆளுங்களை கொல்ல பார்க்குறீங்க, நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க. அதுக்கு சியாங் செட்டோட எல்டர் ஹுவே லியோ, அவன் சாக வேண்டியவன், சாவ் யுவே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அங்கே இருக்கிற சூயன் பவுலியன் எல்டர் வூச்சுவாங் 9-1 செட் இம்மோர்டல் அலையன்ஸில் கடைசியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலே அவங்க ஒரு புகழ்பெற்ற செட் தான். சரியா அந்த டைமில் ஹீலிங் டீ எடுத்துகிட்டு வாரா. அங்கே இருக்கிற திமிரு பிடிச்சேனோத்தேன், ஏண்டி கேவலமாக டீ எடுத்துகிட்டு வாரே அப்படின்னு சொல்லி அந்த டீ கோப்பையை தட்டி விட்றான். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு அடிக்க போகிறான். ஆனால் கரெக்டாக 9-1 செட்டோட தலைவி அவளோட பவரை ரிலீஸ் பண்ணிட்டு, எப்படி சரியா சேவை செய்கிறேன்னு நான் உனக்கு சொல்லி தரவா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே இந்த ஒரு காவலாளி ஓடி வந்து சாவ்யுவேவும் அவள் புருஷன் யாங் யுவானும் வந்துட்டாங்கன்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் தாய்ஸ்வான் தலைவரோட பொண்ணு ஹீரோ கேட்ட அந்த பழைய ரகசியங்களை பட்டர்ஃப்ளை மூலமா அனுப்பி வைக்கிறா. இவன் எதுக்காக இந்த பழைய பகையை பத்தி திட்டுறான்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. அப்போ கரெக்டா நம்ம ஜோடி இப்ப ஹாலுக்குள்ள போறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே இவங்களை வெல்கம் பண்றாங்க. இதை பார்த்த சாவ் யூ நைஸா, இந்த வெல்கம் பிடிச்சிருக்கா புருஷா, நீ சீக்கிரம் செத்து போயிரு, உனக்கு இதை விட பிரமாண்டமா நல்ல காரியம் பண்ணி வைக்கிறேன். ஹீரோவும் என்மேல் இவ்வளோ பாசம் வந்திருக்கு, நீ தாண்டி நல்ல மனைவி. சாவ்யூ மாஸ்டருக்கு மரியாதை செலுத்த ஆரம்பிக்கிறா. அப்போ திடீர்னு பின்னால பட்டாசு வெடிக்க ஆரம்பிக்குது. அங்க வெடிச்ச பட்டாசு திடீர்னு இவங்களை நோக்கி வர ஆரம்பிக்குது. இந்த லவ்லி ஜோடி ஒருத்தர் காப்பாற்றணும் இல்ல, ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீ போய் செத்து போ, இல்ல நீ போய் வெடியில மாட்டு அப்படின்னு சொல்லி அந்த வெடிவார திசையில ஒருத்தர் தள்ளி விடுறாங்க. ஆனா ஜியாங் யுவான் சாவ்யூவை விட அதிகமா பவர் யூஸ் பண்ணி அவளை அந்த வெடிவார இடத்துக்குள்ள தள்ளி விடுறாங்க. பயங்கரமா வெடிக்க ஆரம்பிக்குது அந்த வெடி. அங்கே இருக்கிற ஆக்கள் சாவ்யூவை செத்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சாவ்யூவேக்கு ஒரு சின்ன கீரல் கூட ஆகல. ஜியாங் யுவான், என்னப்பா உங்க வெல்கம் பார்ட்டி ரொம்ப பயங்கரமா இருக்குது, தப்பா எடுத்துக்காதீங்க, இது உங்க 2 பேரோட மேரேஜ் செலிப்ரேஷன் தான். அது மட்டும் இல்லாம இவங்களோட பாசத்தை செக் பண்றதுக்காக 3 ஸ்டேஜ் கொண்ட ஒரு சவாலை அனலைஸ் பண்றாங்க. டெஸ்ட்னு சொன்ன அடுத்த செகண்ட் சாவ்யூவே பின்னால் ஓடி போய், அன்பு புருஷா, இதெல்லாம் உனக்கு ஜுஜுபி கேம், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, நீ போய் இந்த மெச்சை முடிச்சிட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்றேன். சரியா அப்போ ஒரு திமிரு பிடிச்சேன் ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி வரான். அங்கே இருக்கிற வூசுவாங், இந்த சவாலுக்கு பேரு தான் ட்ரையல் ஆஃப் லவ். அந்த வில்லன் ஹீரோவை பார்த்து, ஒரு பொம்புல துணையை நம்பிக்காம ரியல் மேன் என்னோட மோதுடா. இதை பாக்குற சாவ்யூவே, இவனுக்கு என்ன இவ்வளவு கான்பிடன்ஸ், ஜியாங் யுவான் கூட 1vs1 நிக்கிறான். அந்த வில்லன் ஃப்ளூட்டை வச்சு ஊதி ஃப்ளவர்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்றான். ஆனா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அந்த ஃப்ளூட்டை அவன் முகத்துக்கு அடிச்சு அப்படியே கீழே தள்ளி விடுறான். கீழே தள்ளி அவன் கையை பிடிச்சி அடி வாங்கினவன் ஏதோ மிரண்டு பாக்குறான். ஜியாங் யுவான் அங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்து ஒரு சீக்ரெட்டை ரிவீல் பண்றான். கடந்த மார்ச் 3ஆம் தேதி ரெட் மூன் நைட் ஆண்டு யூரிங் மென்ஷனுக்குள்ள புகுந்து 34 பேரை கொடூரமா கொண்டது யாரு தெரியுமா? சியூ வாங் பவிலியனோட ஆளுங்க தான். இதை கேட்டது அங்க இருக்கிற ஹீலிங் எல்டர்ஸ் எல்லாரும் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. இதை தூரத்திலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு தாய்ஸ்வான் தலைவரோட பொண்ணு நான் கொடுத்த இன்ஃபர்மேஷனை செம்மையா யூஸ் பண்றான். ஜியாங் யுவான் அந்த திமிரு பிடிச்சனுக்கு 34 பேரை கொண்டதுக்காக கன்னத்துல பலார்னு 34 டிப் அடிக்கிறான். அடிச்சிட்டு அவனை தூக்கி ஒரே வீசு அவன் அங்க இருக்கிற சோத்துல பட்டு கீழே போடுறான். இதுல என்ன ஹைலைட்னா, ஹீலிங்குக்கு இது ரொம்ப பிடிச்சிக்கிது. ஏன்னா அவன் ஓவரா சீன் போட்டுட்டு இந்த சுட்டி அவன் மனசுக்குள்ள இவன் நிஜமாவே ஒரு நல்ல புருஷன் தான் என்று பாராட்டுறான். அடுத்ததா சாங் அப்படிங்கிற ஒருத்தன் ஹீரோ கூட மோத வாரான். அவன் தன்னோட முதல் மூவா பிளட் போர்னிங் ஹார்ட் ஆஃப் த சன் ஹீட் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்க பண்றான். ஜியாங் யுவான் அதே இடத்துல இருந்து அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணி திரும்ப ஒரு பஞ்ச் கொடுக்குறான். அந்த அடியில சாங் தூக்கி வீசப்படுறான். ஜியாங் யுவான், நீ உன்னோட உயிரை பணயம் வச்சு யூஸ் பண்ற இந்த டெக்னிக் ரொம்ப வீக்டா. அதை ஒத்துக்காத சாங் 2வது முறையும் அட்டாக் பண்ண வரான். ஆனா இந்த வாட்டியும் அவனுக்கு அடித்தான் விழுது. ஜியாங் யுவான் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட சீக்கிரட்டையும் வெளியே கொண்டு வரான். 3 வருஷத்துக்கு முன்னாடி லின்ஹி டவுன்ல யூ யாச்சிங்க கொண்டு மலைக்கு பின்னாடி புதைச்சிங்களே, இப்ப போய் அதை தோண்டி எடுத்துட்டு வரதுக்கு உங்களுக்கு தைரியம் மீக்கிறா? கோல்டன் நைஃப் டோரை சேர்ந்த வாங்மிங், நீ சுரங்கத்துல உன்னோட சொந்தக்காரங்களை கொண்டு அந்நிய பொண்டாட்டியாக்கிட்டே. பவிலியனை சேர்ந்த சாமியோ உன் அண்ணனோட திறமையை பார்த்து பொறாமப்பட்டு அவன் குளிக்கிற தண்ணியில எலும்பு உருக்குற பவுடரை கலந்து அவனை கொன்ன பாவிடா நீ. 1000 பவுலியனோட மாஸ்டர், நீ திருடர்கள் கூட சேர்ந்து வியாபாரிகளை கொள்ளையடிச்சு அந்த பொருள் எல்லாம் உன்னோட வீட்டுக்குள்ள பதுக்கி வச்சுக்கிறேன். இப்பதான் அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரியுது. ஹீரோ சும்மா எந்த தைரியமும் இல்லாம இங்க வந்து நிக்கல. அங்க இருக்கிற அத்தனை ரைட்டியர்ஸ் செட் தலைவரோட ஜாதகமும் அவன் கையிலேக்குது. இதை பார்த்ததும் ஹீலிங்குக்கு இன்னும் ஹீரோ மேல மரியாதை அதிகமாகுது.
தங்களோட சீக்ரெட் வெளியே வந்ததும் சாங் ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு வரான். ஜியாங் யுவான் அந்த வெப்பனை கையில பிடிச்சி 2ஆ உடைச்சி அவனை எட்டி உதைக்கிறார். அவனை சுத்தி ஒரு பிளாக் கலர் ஆரா உருவாகுது. கூட்டத்தை பார்த்து 9-1 செட் சார்பா எல்லா போலி நல்லவங்களையும் நான் அடக்கி வைக்கிறேன். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு சாரி அப்படி சொல்லிட்டு அப்புறம் உங்க பரிசை நான் ஏத்துக்கொள்றேன். வேற ஏதாச்சும் பிரச்சனை பெருசாக போறத பார்த்த செட் மாஸ்டர் உடனே குறுக்கிட்டு இதை தொடர்ந்தா நிலைமை ரொம்ப மோசமாயிடும்னு சொல்றாங்க. ஊச்சுவாங் ஹீரோவை பார்த்து அமைதியா உட்கார சொல்றாங்க. இப்போ செட் மாஸ்டர் அதிகபூர்வமா எங்க மருமகனுக்கு இப்பதான் உண்மையான வரவேற்பு நிகழ்ச்சி ஆரம்பமாகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. ஏதாவது டூட்டி தான் கேளுங்க.